யோ, இப்படி விடிஞ்சு விடியாம காலையிலே குடிச்சிருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன ஜென்மியா நீ எல்லாம்? இந்த மாதிரி குடியாரனாலதான் ஒவ்வொரு குடும்பமும் நடுத்தருவில் நிற்குது. தப்பு தான் சார். உன்னையெல்லாம் பார்த்தாலே கோவமா வருதியா? இவ்வளோ சொல்லியும் திரும்பவும் குடிக்கிற? நீ கெட்டு போறது இல்லாத ஏன் உன் குடும்பத்தையும் சேர்த்து கெடுக்கிற? மன்னிச்சிரு சாமி, நான் குடி அடிமையாச்சு. தப்பு தான். குடிக்கிறிய அந்த பாட்டில்ல என்ன எழுதிருக்குன்னு என்னைக்காச்சும் படிச்சு பார்த்துருக்கியா? சாமி, எனக்கு எழுத படிக்க தெரியாது சாமி. அந்த பாட்டில்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்றேன், அதை கேட்டாச்சும் திருந்துங்க. சொல்லு சாமி. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது வரைக்கும் சொன்ன எல்லாம் சரி. இப்போ சொன்னது தப்பு, ரொம்ப தப்பு சாமி. என்ன தப்பு? என்ன தப்பு? சாமி, அது வீட்டுக்கு தான் கேடு, நாட்டுக்கு கேடு இல்லை சாமி. நாட்டுக்கு கேடு இல்லை. ஒரு நாள் வைன் ஷாப்பில் கலெக்ஷன் தெரியுமா சாமி உனக்கு? அது விடு. தீபாவளி பொங்கல் நின்று இருக்கலாம். 300 கோடி 400 கோடி 300 கோடி 400 கோடி அது வீட்டுக்கு தான் சாமி கேடு, நாட்டுக்குலாம் இல்லை. நாட்டுக்கு அது வீட்டுக்கு தான் கேடு, நாட்டுக்கு கேடு இல்லைன்னு பாட்டில் இனிமேல் எழுதி போடுங்க. நிறைய ஆளுங்களாம் ஒத்துமை சொல்லிய போதையை தெரிய வைக்கிறாங்க. ஒரு கோட்டர் அடிக்கணும் போல இருக்குது. ஒரு ஆள் சொல்லலாம் நம்பர். சரக்கு அடிக்கிற மாதிரி இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம். உடனே சரக்கு அடிக்கிறீங்களா, ஒரிஜினல் சரக்கு அடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் ஒரிஜினல் சரக்குலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டில் கீழே கிடந்து எடுத்து சுத்தமாக தண்ணி விட்டு கழுவிட்டு இந்த மாதிரி 10 ரூபா கோகோவில் வாங்கி அப்படி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு தண்ணி கொடுங்க. இப்படி தண்ணி அப்படி ஊற்றினோம்னா கோட்ரு ரெடி. கருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி ரெடி ஆகிடும் சரக்கு. இப்படி தான் எடுக்கிறோம். இதை பார்த்துட்டு சாராயம் குடிக்கிறீங்களா, மக்களுக்கு எடுக்கிறீங்களா அப்போல்லாம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது.